இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. மரியாதையா சொல்லிடு, அந்த நியூக்ளியர் வெப்பனோட சீக்ரெட் எங்க வச்சிருக்கீங்க? எங்க குங்கார் சிங் பாஸ பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் ரொம்ப கொடூரமானவர். நீங்க யாரும் பிழைக்க முடியாது. எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களை விட்டுருங்க. குங்கார் சிங் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இவனுங்களுக்கு உண்மையிலேயே எந்த விஷயமும் தெரியாது. இவங்க கேப்டன் அந்த விஜய தேடி கண்டுபிடிங்க. அவன் எங்க இருக்கான்? அவன் நமக்கு ரொம்ப முக்கியம். அவன் கிட்ட ஒரு சீக்ரெட் நியூக்ளியர் வெப்பனோட ஃபார்முலா இருக்கு. அது வேணும். எங்க இருக்கான் அவன்? குங்கார் சிங், கேப்டன் விஜய் தப்பிச்சிட்டாரு. இப்ப அவர் வேதாஸ் ஹாஸ்பிட்டல்ல பலத்த பாதுகாப்புல இருக்காரு. பாதுகாப்புல இருக்கிறவனை தூக்கறதுல தான் நமக்கு மஜாவே இருக்கு. போங்க, போய் அந்த விஜய தூக்கிட்டு வாங்க. இந்த ஹுங்கார் சிங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. தாத்தா, இவர்தான் கேப்டன் விஜய். கேப்டன் விஜய் இவர்தான் எங்களோட தாத்தா. அதுதான் அவரோட பேர பையன் நம்ம சிவா, சூப்பர் ஹீரோ. அப்புறம் இவங்கெல்லாம் சிவாவோட நண்பர்கள். அப்புறம் கேப்டன் விஜய் எப்படி நடந்ததுன்னு தெளிவா சொல்றீங்களா? லட்டு சிங், நானும் என்னோட டீமும் ஒரு சீக்ரெட் மிஷன்ல இருந்தோம். நாங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்ச எனிமீஸ் வந்துட்டாங்க. நான் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா என்னோட ஆளுங்க இன்னும் அவன் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. நீங்க பேசக்கூடாது, நீங்க பேசக்கூடாதுன்னு டாக்டருங்க சொல்லி இருக்காங்க. எல்லாரும் வெளியே போங்க, பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கணும்ல. சந்தோஷம், நாங்க மறுபடியும் வந்து பாக்குறோம். நீங்க கவலைப்படாம இருங்க. பை கேப்டன். டேக் கேர். ஃபார்முலா மட்டும் கிடைக்கலடா, பாஸ் கொண்டு போட்டுருவாரா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சீக்கிரம் எங்க தூக்கிட்டு போனோம். பாஸ் நமக்காக வெயிட் பண்ற பாரு. அவரை விட்டுருங்க அங்கிள். ஏய் சின்ன பையா, இங்க இருந்து அமைதியா வாயை மூடிட்டு போயிடு. இல்ல பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அட, அங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். சிவா, இதோ வந்துகிட்டு இருக்கேன். நான் இப்போ கிளம்பிட்டேன் பாரு. அட நிறுத்துப்பா. இந்த வண்டிய யாராவது நிறுத்துங்க. இந்த வண்டிக்கு பிரேக் எங்கப்பா இருக்கு? நிறுத்துங்க. என் கை உடைஞ்சிடுச்சு. சிவா, சிவா, இப்பதான் விண்டோ வழியா கேப்டனை யாரும் தூக்கிட்டு போனாங்க. சீக்கிரம் வா. கேப்டன் விஜய நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவரை எப்படி காப்பாத்துறதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. கேப்டன் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? I'm not sure. ஆனா ஒரு இடம் இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆனா அது உண்மையா இல்லையான்னு தெரியற வரைக்கும் நாங்க அங்க கமாண்டோஸ் அனுப்பவே மாட்டோம். ஏன்னா அங்க ரொம்ப மோசமானவங்க இருக்கிறதா சொல்றாங்க. முதல்ல அதுதான் ஸ்பாட்னு எங்களுக்கு கன்ஃபார்மா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா நாங்க உடனே கமாண்டோஸை இறக்குறோம். சார், அப்ப நான் வேணா அங்க போறேன் சார்.
அட நீ நான் சொல்லணும்னு நினைச்சத சொல்லிட்டியா சிவா? அப்புறம் சார், சிவாவை பார்த்தா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சிவா பார்க்கத்தான் சின்ன பையன், ஆனா அவன் நம்ம கமாண்டோவுக்கு இணையானவன் பாருங்க. அவன் அங்க போய் போட்டோ புடிச்சு கொண்டு வருவான். அதுக்கப்புறம் நீங்க கவலையே இல்லாம உங்க கமாண்டோ ஸ்டீவை உள்ள இறக்கிடலாம் பாருங்க. ஓ, ஐடியா நல்லா இருக்கு. ஆனா அவனுக்கு ஏதாவது பேக்கப் சப்போர்ட் அனுப்பலாம் இல்லையா? ஒருவேளை சிவாக்கு ஏதாவது உதவி தேவைப்படலாம். நானும் லட்டு சிங்கம் வேஷம் போட்டு சிவாவுக்கு உதவியா போறோம் சார். நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நாங்களும் சிவா கூட மாறு விஷயத்துல போறோம் சார். நாம எதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அங்க இருந்து ஓடக்கூட முடியாது. எதுக்கு பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல சார். நாங்க போய் கண்டிப்பா எவிடன்ஸோட திரும்ப வரோம். நீங்க கவலைப்படாம இருங்க. ஓகே சிவா, இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட், உனக்கு பர்மிஷனை நான் தரேன். நம்ம கிட்ட இப்போ வேற ஆப்ஷனும் இல்லன்னு தான் சொல்லணும். நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. பெஸ்ட் ஆஃப் லக். சிவா, ஏன் சைக்கிள் இங்க கொண்டு வந்திருக்க? யாருக்கு தெரியும், திடீர்னு தேவைப்பட்டதுன்னா. யாருப்பா அவங்க 2 பேரு? பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. அதெல்லாம் ஒருத்தன் பாரு, பூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வரான். அதான் பார்த்தா ஆர்மிக்காரன் இல்ல போலீஸ்காரன் போடுற மாதிரி இருக்கு. கிராமத்துக்காரங்க மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. ஆனா ஷூவை மாத்த மறந்துட்டாங்க போல இருக்கே. இப்போ கண்டுபிடிக்கிற பாரு. உன்னோட பேரும் ஒரு ரேங்கும் சொல்லு. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார். உப்ஸ். நீங்க யாரு சார்? நாங்க யாருங்கிறது இப்ப இங்க முக்கியம் இல்ல, நீ யாருங்கிறதா முக்கியம். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப தைரியம் வந்துருச்சுல உங்களுக்கு. வாங்க என் கூட. நீ சுட்டா வேஸ்டியா? இது வரைக்கும் நீ பரைடு பண்ணி நான் பார்த்ததே இல்ல. மொட்டட்டி இப்பதான் பண்ணுமா? உன்னால நானும் மாட்டணும் பாரு. தேவா, தாத்தாவும் லட்டு சிங் சாரும் பின்னாடி வர மாதிரியே தெரியலையே. ஒருவேளை அவங்க 2 பேரும் யாராவது பிடிச்சு வச்சிருப்பாங்களோ? நீ ரொம்ப சரியா சொன்ன பொண்ணு. அவங்க 2 பேரும் இப்ப எங்க பாதுகாப்புல தான் இருக்காங்க. இப்ப நீங்களும் வாய மூடிக்கிட்டு என் முன்னாடி வரணும் இல்ல? நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அங்க புடிச்சா மட்டும்தான் போவேன், புரியுதா? போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம அவங்க இடத்துல போய் பாப்போம் வாங்க. ஆர்மி ஆட்கள் எங்க இருக்காங்களோ நிச்சயமா லட்டு சிங் சாரும் தாத்தாவும் அங்கதான் இருப்பாங்க. டாக்டர், இவனோட மயக்கத்தை தெளிய வைங்க. எனக்கு சீக்கிரமா அந்த சீக்ரெட் வெப்பனோட ஃபார்முலா தெரிஞ்சாகணும். இங்க பாருங்க சார், இவருக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால இவர் மயங்கி இருக்காரு. இவருக்கு நினைவு திரும்ப கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனா கண்டிப்பா நினைவு திரும்பிடும். பாஸ், இவங்க நம்ம ஏரியில சுத்திக்கிட்டு இருக்கும்போது நான் பிடிச்சேன் பாஸ். இவன் போலீஸ்காரன் பாஸ். இந்த ஹூங்கார் சிங் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. நிச்சயமா நீங்க 2 பேரும் இவரை காப்பாத்த தானே வந்தீங்க. அப்போ உங்களுக்கு அந்த சீக்ரெட் வெப்பனை பத்தின ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்பெக்டர், நீ சொல்லு, அந்த சீக்ரெட் வெப்பன் ஃபார்முலா எங்க? லட்டு சிங் வாயில இருந்து உன்னால ஒரு வார்த்தையை கூட வர வைக்க முடியாது. நீ என்ன வேணாலும் செஞ்சிக்க, நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். ஒரு வார்த்தை கூட.